வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். மெட்ராஸ் ஹைகோர்ட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது புதுக்கோட்டை, திருநெல்வேலி இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்களுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் வந்து அந்த இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றது நடத்துகிறாங்க. நாளை தினம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்து நடத்துகிறாங்க. அதே 3/8 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கான இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் அப்பாயின்மெண்ட்டுக்கான பணிகள் அப்படின்றத நடத்துகிறாங்க. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்று தினம் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான அழைப்பு அப்படின்றது விடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் யாருக்கு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள கேண்டிடேட்டுக்கு வந்து கால் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் ஒரு 2 பேர் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. 2-3 பேரே வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன் சார், இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கால் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செலக்ட் ஆனவங்களுக்கு எதுவும் கால் வந்துச்சா நம்ம கேட்போன்னு பார்த்தா செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் அழைப்பு வரல. ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு 2 பேருக்கு வந்து கால் வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களை வந்து ஜாபுக்கு எடுத்துப்பாங்களா அப்படின்ற கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம 2 விதமாக இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று, அந்த கேட்டகரி வைஸ் வந்து வேகன்சிஸ் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அனதர் டிஸ்ட்ரிக்ட் ஒரு வேளை அப்ளை பண்ணி அங்கே ஜாயின் பண்ணியிருக்கலாம். இல்லை என்னென்னா இந்த ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திலே புதிய ஒரு கோர்ட் பில்டிங் வந்து அங்கே கோயம்புத்தூரில் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நீதிமன்றத்துக்கும் கரண்ட்டில் வேகன்சி ஆள் தேவைப்படுது அப்படின்றதுனால ஒரு சில பணிகளுக்கான ஆட்களை இதிலேருந்து இந்த அந்த வெளியிட்டிருந்த நோட்டிஃபிகேஷனில் ஆட்களை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அந்த விதமாக யூகிக்கிறோம். ஸோ இது வந்து அஃபிஷியலாக அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிட்ட பிறகு உங்களுக்கான அந்த ஜாயினிங்கான லெட்டர் வரும்ல, அதில் வந்து நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க பேரும் அதில் இருக்கான்றது கால் லெட்டர் வந்தவுடனே அதை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு மட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு கால் வந்ததாக மாணவர்கள் வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான கால் வந்ததாக சொல்லியிருக்காங்க. அவங்க நேராகவும் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் அவங்க முடித்ததுக்கப்புறம் என்ன இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட சொன்னாங்க, அவங்களும் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து இருக்காங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை சொன்ன மாதிரி நம்ம 2 விதமாக அதில் அனலைசிஸ் பண்ணுறோம். ஒன்று, இந்த நியூ கோர்ட்டு ஓப்பன் பண்ணதுனால அங்கே வேக்கண்ட் இருக்கிறது ஒரு வேளை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துருக்கலாம். அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் அனதர் டிஸ்ட்ரிக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோயம்புத்தூரில் செலக்ட் ஆனாங்க, வேறு டிஸ்ட்ரிக் வந்து ஜாயின் பண்ணியிருக்கலாம். இல்லை அவங்க மேலே அந்த வெரிஃபிகேஷன் அப்போ ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த கேண்டிடேட் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மேபி உங்களை வந்து சூஸ் பண்ணியிருக்கலான்றது நம்மளுடைய தனிப்பட்ட பார்வையாக இருக்குது. ஸோ எதுவுமே அஃபிஷியலாக அவங்க சொன்னால் தான் தெரியும். ஸோ வேணால் அவங்க அந்த ஸ்டூடெண்ட் சொன்னது சரி எனக்கு வந்து கால் வந்ததுங்க சார், நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், ஆனால் வந்து செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு யாருக்கும் கால் வரல, ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள எனக்கும் இன்னொரு ஒரு கேர்ளுக்கும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ அஃபிஷியலாக நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நடந்திருக்குன்றதையும் நம்ம கேட்டு வேணால் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். மற்ற மாவட்டங்கள்லேயும் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கும் இந்த மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு ஏதாவது அழைப்பு வந்ததா இல்லை வந்து லெட்டர் எதுவும் வந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது எப்போ வந்தாலும் சரி. ஸோ லாஸ்ட்டு இந்த ஜாயினிங் பண்ணதுக்கு பிறகு ஒரு 1 மந்த்து 2 மந்த்ஸு அது வரைக்கும் கூட இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் அப்படின்றது இது மூலிமா நம்ம இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதேமாதிரி இதையே நம்பிட்டு நீங்கள் டிபெண்ட் பண்ணிவிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது எனக்கு கிடைக்கும்னு ஹோப்போடையும் இருக்க வேணாம். ஸோ அதனால் அந்த கேட்டகரி வைஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ லிஸ்ட்டு 1 லிஸ்ட்டு 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கன்சர்ன் பர்சன் இப்போ இன்றைக்கி இந்த கோயம்புத்தூரில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் 2வது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார். ஸோ 2வது இடத்துல இருக்கவங்களுக்கே வந்து அழைப்பு வந்திருக்கு அப்படின்றப்ப மற்ற மாணவர்கள் முதலிடத்தில் இருக்காங்க இல்லை வேறு கேட்டகரியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். நான் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 மாவட்டத்துக்கு விண்ணப்பித்த மாணவர்களும் இருக்காங்க. ஸோ சிங்கிள் டிஸ்ட்ரிக் வேறு டிஸ்ட்ரிக் லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால கூட எனக்கு வந்து அங்கே போக வில்லிங் இல்லை, நான் சொந்த மாவட்டத்தில் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அனதர் டிஸ்ட்ரிக்டில் போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பார்க்குறதுக்கு வில்லிங் இல்லாமல் ஜாயின் பண்ண பிறகு ரிசைன் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே அவங்களுடைய கன்வீனியன்ஸை சொல்லி அப்போவே வந்து குவிட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நேற்று தினம் செலக்டான மாணவர்கள் இல்லாமல் வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு கால் அப்படின்றது வந்திருக்கு. கோயம்புத்தூரில் விரைவிலேயே அந்த ஜாயினிங்கான ப்ராசஸ் அப்படின்றது நடக்கும். இந்த மாத இறுதிக்குள்ளார அவங்களுக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படின்றது போகும். ஸோ எல்லா மாவட்டத்துக்கும் ஓவராலாக நிறையா வந்துருச்சு. இதில் தஞ்சாவூருக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் வந்து அந்த லெட்டர் இன்னும் இஷ்யூ பண்ணலை. இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாதி பேருக்கு தான் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் மாணவர்கள் வந்து சொன்னாங்க. தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். மற்ற மாவட்டங்கள்லையும் என்ன தகவல் அப்படின்றத பார்க்கலாம். தென்காசி மாவட்டத்தில் மாணவர்கள் வந்து பணியிலே சேர்ந்துட்டாங்க. ஸோ ஒரு மாவட்டத்தில் ஒரு விதமான ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டே இருக்குது. எக்ஸாக்டாக 1 மாத கால நிறைவு. ஸோ ரிசல்ட்ஸ் வந்து 1 மாத காலம் அப்படின்றது நிறைவாக போகுது. 24ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வந்தது. ஸோ ஆஃப்டர் 24 நாளை தினம். ஸோ நாளை தினம் வரைக்கும்
1 மந்த் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நிறைய மாவட்டங்களில் அந்த ஜாயினிங்க்கான ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டுருக்கு. இன்ற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க 21ஆம் தேதி. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாண்புமிகு நீதிபதிகளின் தனிப்பட்ட உதவியாளர், பதிவாளர், செக்ரட்டரியுடைய உதவியாளர்னு சொல்லிட்டு பல்விதமான பணியிடங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அவங்களுக்கான இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு. ஸோ அது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கால் லெட்டர் அப்படின்றது வெப்சைட்டில் லிங்க் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக நீங்கள் போய்ட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே வர சொல்லியிருக்காங்க, என்ன டைமிங்கிறத பாருங்கள். இதில் டைமிங் வந்து டேட்டு வந்து தவறாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 21/7 அன்று ஆஜராகுமாறு அனுப்பப்படும் அறிவிப்பு கடிதம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று தினம் தான் இந்த டேட்டு வந்து 21. ஸோ நேற்று நள்ளிரவு தான் இந்த இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க, லிங்க் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் லெட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் டேட் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு கூட நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று தினம் கூட வந்து கேட்டிருந்தீங்க, இந்த வீக்கில் வரும்னு நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதேமாதிரி இந்த வாரத்தில் இந்த நீதிபதிகளுடைய தனிப்பட்ட உதவியாளர், செயலாளர் அந்த பணியிடத்துக்கான அஃபிஷியல் அந்த ஃபைனல் இறுதிக்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கான கால் லெட்டர் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ டேரெக்டாக இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன டேட் கொடுத்துருக்காங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்றதை பார்க்கலாம். அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய அலுவலக உதவியாளர், இந்த ரெசிடென்சியல் அசிஸ்டன்ட், சோபிதார் பல்வேறுமான பணியிடங்களுக்கும் அறிவிப்பு மிக விரைவில் வந்து வரப்போகுது. ப்ராக்டிகல் டெஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டோட அந்த லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க. ஸோ கூடிய அதையும் நமக்கு என்னன்றதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதற்கான வழிகாட்டுதல்களையும் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.